என் பிள்ளையே, உன் துயரங்கள் விரைவில் மறையும். மனம் கலங்கிய நேரத்தில் நீ உணரும் இருள் நிரந்தரமானது அல்ல. அது விடியற்காலைக்கு முன் இருக்கும் ஆழ்ந்த அமைதியைப் போன்றது. அந்த இருளின் பின்னால் என் அருள் ஒளி மெதுவாக உன்னை அணுகிக் கொண்டிருக்கிறது. நீ தனிமையில் இருப்பதாக நினைத்தாலும் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் நான் அறிகிறேன். உன் இதயத்தின் அமைதியான அழைப்பை நான் கேட்கிறேன். உன் வாழ்க்கையின் பாதையில் நீ சந்திக்கும் துன்பங்கள் உன்னை உடைக்க வருவதில்லை. அவை உன்னை உள்ளிருந்து பலப்படுத்த வருகிற சோதனைகள். மழை பெய்த பின்பு மண் மணம் வீசுவது போல, துயரங்கள் கடந்த பின்பு உன் உள்ளம் மேலும் சுத்தமாகும். காற்றால் அசையும் விளக்கே மிகுந்த ஒளியை தருகிறது. அதுபோல் சோதனைகளால் தளர்ந்த மனமே இறுதியில் உறுதியான நம்பிக்கையை பெறுகிறது. என்னை நம்பு, என் அருளை நினைவுகூர், உன் உள்ளத்தில் அமைதியாக என் நாமத்தை உரைத்துக் கொண்டிரு. அந்த நினைவு உன் மனத்தில் ஒரு புனித நதியாக ஓடும். அந்த நதி உன் கவலைகளை மெதுவாக கழுவிச் செல்லும். மனம் குழம்பும் நேரங்களில் என் திருநாமம் உனக்கு தாங்கும் மரமாக இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் காப்பாற்றுகிறேன். நீ காணாத பல கதவுகளை என் அருள் உனக்காக திறக்கிறது. சில நேரங்களில் நீ வேண்டியது உடனே கிடைக்காதது உனக்கு துயரத்தை தரலாம். ஆனால் காலம் சரியான தருணத்தை தேர்ந்தெடுக்கிறது. மரத்தில் மலர் மலர நேரம் எடுப்பது போல உன் வாழ்விலும் நல்லது மலர ஒரு புனிதமான நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வந்தால் நீ அனுபவிக்கும் மகிழ்ச்சி உன் முந்தைய துயரங்களை மறக்கச் செய்யும். என் பிள்ளையே, பொறுமை என்பது பக்தியின் ஆழமான மூச்சு. அவசரமான மனம் அமைதியைக் காணாது. பொறுமையுடன் காத்திருக்கும் இதயம் என் அருளை தெளிவாக உணரும். நீ அமைதியாக இருந்தால் உன் உள்ளத்தில் என் சந்நிதி வெளிப்படும். அந்த சந்நிதி உன் எண்ணங்களை தூய்மையாக்கும். என் பாதையை நினைத்து நட. பிற உயிர்களுக்கு அன்பை கொடு. கருணை கொண்ட மனம் தெய்வத்தின் வாசஸ்தலமாக மாறும். நீ ஒருவரின் துயரத்தை குறைக்க முயற்சிக்கும்போது என் கரம் உன் கரமாக மாறுகிறது. நீ ஒருவருக்கு ஆறுதல் சொல்வது என் வார்த்தையை அவர்கள் கேட்பது போல ஆகிறது. உன் மனதில் கோபம், பொறாமை, பயம் போன்ற இருள் தங்கவிடாதே. அவை உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்க முயலும் மேகங்கள். அந்த மேகங்களை கரைக்கும் சக்தி அன்பும் பக்தியும்தான். நீ அமைதியாக என் திருநாமத்தை ஜெபித்தால் அந்த மேகங்கள் மெதுவாக விலகும். சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு புரியாத பாதைகளை காட்டும். ஏன் இப்படி நடக்கிறது என்று உன் மனம் கேட்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் உடனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் கடந்த பின்பு நீ திரும்பிப் பார்த்தால் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை ஒரு உயர்ந்த நிலையிலீக்கு அழைத்துச் சென்றதை உணர்வாய். நான் அமைத்த பாதை எப்போதும் உன் நன்மைக்காகத்தான். என் பிள்ளையே, உன் இதயத்தில் உள்ள நம்பிக்கை ஒரு விதை போன்றது. அதை அன்பும் பொறுமையும் கொண்டு வளர்த்து காப்பாற்று. அந்த விதை ஒரு நாள் பெரிய மரமாக வளர்ந்து உனக்கும் மற்றவர்களுக்கும் நிழல் தரும். நம்பிக்கையை இழந்த மனம் உலர்ந்த நிலம் போல ஆகிவிடும். ஆனால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வாழ்க்கை மீண்டும் மலரும். நீ எப்போது என் நினைவில் மூழ்குகிறாயோ அப்போது உன் ஆன்மா அமைதியை கண்டடையும். அந்த அமைதி வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் புனித ஒளி. அந்த ஒளியை உணர்ந்தவுடன் உலகத்தின் குழப்பம் உன்னை அசைக்க முடியாது. நீ ஒருநாள் துயரத்தில் அழும்போது கூட அந்த கண்ணீரை நான் கவனிக்காமல் விடுவதில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தப்படுத்தும் புனித நீர். அதன்பின் உன் உள்ளம் மேலும் மென்மையாகவும் கருணையுடனும் மாறும். அந்த மாற்றமே என் அருளின் அடையாளம். உன் வாழ்க்கை ஒரு பயணம் போன்றது. அந்த பயணத்தில் சில பாதைகள் சமமாக இருக்கும். சில பாதைகள் கடினமாக இருக்கும். ஆனால் எந்த பாதையிலும் நீ தனியாக இல்லை. நான் உன் அருகில் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறேன். நீ அதை உணராத தருணங்களிலும் என் அருள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கை உடையவன் ஒருபோதும் உண்மையில் வீழ்வதில்லை. அவன் சில நேரங்களில் தளரலாம். ஆனால் அவன் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தியை என் அருள் தரும். நீ விழுந்ததாக நினைத்தால் கூட அது உன்னை மேலும் உயர்த்த தயாராகவும் தருணமாக இருக்கும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் நன்மையை வளர்த்து காப்பாற்று. நல்ல எண்ணங்கள் மலராக மலரட்டும். அந்த மலர்களின் மனம் உன் வாழ்வை மட்டுமல்ல, உன்னைச் சுற்றியுள்ளவர்களின் வாழ்வையும் இனிமையாக்கும். நன்மை செய்த மனம் ஒருபோதும் வெறுமையாக இருக்காது. நீ என்னை நினைத்து ஒரு சுவாசம் விடும்போது கூட அந்த சுவாசம் என் அருளோடு ஒன்றாகிறது. அந்த இணைப்பு உன் ஆன்மாவை உறுதியுடன் நிரப்பும். அப்போது உன் பயங்கள் மெதுவாக கரையும். உன் துயரங்கள் நீண்டதாக தோன்றினாலும் அவை நிரந்தரமல்ல. இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியல் வந்து சேரும். அதுபோல் உன் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி மீண்டும் உதிக்கும். அந்த மகிழ்ச்சி என் அருளின் பரிசு. என் பிள்ளையே, நீ அமைதியாக இரு. உன் இதயத்தை அன்பால் நிரப்பு. என் நாமத்தை நினைத்து நட. அப்போது உன் வாழ்வு ஒரு புனித பாதையாக மாறும். அந்த பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் மலராக மலரும். நினைவில் கொள், நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. என் அருள் உன்னை எப்போதும் தாங்கி நடத்துகிறது. உன் துயரங்கள் மறையும். உன் இதயம் அமைதியைக் காணும். உன் வாழ்க்கை நம்பிக்கையின் ஒளியால் நிரம்பும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே, என்றும் உன்னுடன் இருக்கிறேன். என் பிள்ளையே, உன் துயரங்கள் விரைவில் மறையும். உன் மனம் இன்று கனமாக இருப்பதை நான் அறிவேன்.
உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் அந்த அமைதியான அழுகையையும் நான் கேட்கிறேன். நீ சொல்லாமல் வைத்திருக்கும் கவலைகளையும் நான் உணர்கிறேன். நினைவில் கொள், என் அருள் எப்போதும் உன் அருகில் நிற்கிறது. நீ உணரும் இருள் ஒரு நாளில் மறைந்துவிடும். ஆனால் என் அருள் என்றும் நிலைத்த ஒளியாக இருக்கும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் வெறுமனே நிகழ்வதில்லை. ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவை மேலும் புனிதமாக மாற்றுவதற்காக வருகிறது. ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்து காத்திருக்கும் காலத்தைப் போல சில துயரங்கள் உன் உள்ளத்தில் அமைதியாக வேலை செய்கின்றன. அந்தக் காலம் முடிந்தபின் அந்த விதை முளைத்து அழகான மரமாக மாறும். அதுபோல் உன் வாழ்க்கையிலும் நன்மை மலரும் தருணம் நிச்சயமாக வரும். நீ சில நேரங்களில் தனியாக இருப்பதாக நினைக்கலாம். ஆனால் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் கலந்து இருக்கிறது. உன் மனம் அமைதியாக இருக்கும்போது அந்த அருளின் மென்மையான ஒளியை நீ உணர்வாய். அந்த ஒளி உன் உள்ளத்தை நிரப்பும்போது நீ ஏன் இவ்வளவு கவலைப்பட்டாய் என்று கூட நினைக்க முடியாது. என் பிள்ளையே, நம்பிக்கை என்பது ஆன்மாவின் தீபம். காற்று வீசினாலும் அது அணையாமல் காக்க வேண்டும். நீ என்னை நினைத்து உன் இதயத்தில் அந்த தீபத்தை ஏற்றிக் கொண்டிரு. அந்த தீபம் உன் வாழ்க்கையின் இருளை நீக்கி உன்னை சரியான பாதையில் நடத்தும். உன் மனதில் தோன்றும் சந்தேகங்களை என்னிடம் ஒப்படை. அவற்றை நீ ஒருவன் சுமக்க வேண்டியதில்லை. உன் இதயம் சோர்ந்து போகும் தருணங்களில் என் நாமத்தை நினைவுகூர். அந்த நினைவு உன் உள்ளத்தில் ஒரு புனித அமைதியை உருவாக்கும். அந்த அமைதி உன் துயரங்களை மெதுவாக கரைத்துவிடும். நீ காணும் ஒவ்வொரு உயிரிலும் என் உருவத்தைக் காண முயற்சி செய். அன்புடன் பேசு, கருணையுடன் நட. அன்பு என்பது தெய்வத்தின் மொழி. அந்த மொழியில் பேசும் இதயம் எப்போதும் என் அருளால் சூழப்பட்டிருக்கும். நீ ஒருவருக்கு நன்மை செய்யும் போது அந்த நன்மை பல மடங்கு பெருகி உன்னிடமே திரும்பி வரும். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதாகத் தோன்றலாம். ஆனால் என் அருள் மற்றொரு கதவை அமைதியாக திறந்து வைத்திருக்கிறது. சில நேரங்களில் அந்த கதவை நீ உடனே காண முடியாது. ஆனால் பொறுமையுடன் காத்திருந்தால் அந்த பாதை உனக்கு தெளிவாகத் தெரியும். என் பிள்ளையே, பொறுமை என்பது ஆன்மாவின் ஆழமான சக்தி. அவசரமான மனம் உண்மையை காணாது. பொறுமையுடன் இருக்கும் இதயம் மட்டுமே தெய்வீக அருளை தெளிவாக உணர முடியும். நீ பொறுமையுடன் இருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வின் அர்த்தத்தையும் ஒரு நாள் புரிந்து கொள்வாய். சில நேரங்களில் உன் மனம் பழைய நினைவுகளால் வலிக்கும். அந்த நினைவுகள் உன்னை பலவீனப்படுத்த வந்தவை அல்ல. அவை உன்னை மேலும் கருணையுள்ளவராக மாற்ற வந்தவை. துயரத்தை அனுபவித்த இதயம் மற்றவர்களின் துயரத்தை புரிந்து கொள்ளும். அந்த புரிதலே உண்மையான அன்பின் விதை. நீ எப்போது என் நாமத்தை நினைத்து ஜெபிக்கிறாயோ அப்போது உன் ஆன்மா என் அருளோடு ஒன்றாகிறது. அந்த இணைப்பு உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. உன் எண்ணங்கள் மெதுவாக தூய்மையடையும். உன் மனம் அமைதியாகும். உன் பாதை தெளிவாகும். என் பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் பல காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். சில காட்சிகள் மகிழ்ச்சியை தரும். சில காட்சிகள் துயரத்தை தரும். ஆனால் அந்த பயணத்தின் முழு அர்த்தத்தை இறுதியில்தான் புரிந்து கொள்ள முடியும். நீ இப்போது காணும் சோதனைகள் நாளை உன் வாழ்வின் அர்த்தமாக மாறும். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களை வளர்த்து காப்பாற்று. நல்ல எண்ணங்கள் மலர்களைப் போன்றவை. அவை உன் உள்ளத்தில் மலரும்போது அவற்றின் மனம் உன் வாழ்வை இனிமையாக்கும். அந்த மனம் உன்னைச் சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்விக்கும். உன் மனம் சோர்ந்த நேரங்களில் இயற்கையின் அமைதியை நினைவுகூர். விடியற்காலையின் மென்மையான ஒளி, காற்றின் மெதுவான இசை, மண்ணின் மனம், இவை அனைத்தும் தெய்வத்தின் அமைதியான பாடல்கள். அந்த பாடல்களை உணர்ந்தால் உன் மனம் மீண்டும் நம்பிக்கையால் நிரம்பும். என் பிள்ளையே, உன் இதயத்தில் கருணை என்றும் வாழட்டும். கருணை கொண்ட மனம் ஒருபோதும் வெறுமையாக இருக்காது. அந்த மனத்தில் என் அருள் நிரம்பியிருக்கும். நீ எங்கு சென்றாலும் அந்த அருள் உன்னுடன் பயணம் செய்யும். நீ விழுந்ததாக நினைக்கும் தருணங்களிலும் நான் உன்னை உயர்த்திக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் விழுவது கூட உயர்வதற்கான முதல் படி. நீ மனம் தளராமல் இருந்தால் உன் ஆன்மாவின் சக்தியை நீ உணர்வாய். உன் துயரங்கள் இன்று பெரியதாக தோன்றலாம். ஆனால் காலம் சென்றபின் அவை சிறிய அலைகளாகவே தோன்றும். பெருங்கடலில் அலைகள் எழுவது போல வாழ்க்கையிலும் துயரங்கள் எழும். ஆனால் அந்த கடலின் ஆழத்தில் எப்போதும் அமைதி நிலைத்திருக்கும். அந்த அமைதியே உன் உண்மையான இயல்பு. என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியை கண்டுபிடி. அது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல. அது உன் ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளியை உணர்ந்தவுடன் உலகத்தின் குழப்பம் உன்னை அசைக்க முடியாது. நீ ஒரு நொடி கூட என் நினைவில் தங்கினால் அந்த நொடி புனிதமாக மாறும். அந்த நினைவு உன் வாழ்க்கையின் பாதையை மெதுவாக மாற்றும். உன் துயரங்கள் கரையும். உன் மனம் அமைதியால் நிரம்பும். என் அருள் உன் மீது மழையாக பொழிகிறது. அந்த அருளை உணர உன் இதயத்தை திறந்து வைத்திரு. நம்பிக்கை உன் உள்ளத்தில் நிலைத்திருந்தால் எந்த இருளும் நீண்ட காலம் தங்க முடியாது. என் பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை வழிநடத்துகிறது. உன் துயரங்கள் மறையும். உன் இதயம் அமைதியைக் காணும். உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். நம்பிக்கையுடன் நட, அன்புடன் வாழ். கருணையுடன் பிறரை அணைத்துக்கொள்.
அப்போது உன் வாழ்வு ஒரு புனித அருளின் பாதையாக மாறும். அந்த பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாக மலரும். நினைவில் கொள், என் பிள்ளையே, என் அருள் உன்னை என்றும் காக்கிறது. உன் துயரங்கள் விரைவில் மறையும். உன் வாழ்க்கை அமைதியாலும் நம்பிக்கையாலும் நிரம்பும். நான் உன்னுடன் இருக்கிறேன், இன்றும் என்றும். என் பிள்ளையே, உன் துயரங்கள் விரைவில் மறையும். இப்போது உன் மனதில் தோன்றும் கவலைகள் ஒரு நீண்ட இரவு போல தோன்றலாம். ஆனால் எந்த இரவும் முடிவில்லாததல்ல. விடியற்காலையின் ஒளி மெதுவாக வந்து இருளை அகற்றுவது போல என் அருள் உன் வாழ்க்கையில் மெதுவாக வெளிப்பட்டு உன் மனத்தின் பாரத்தை குறைக்கும். நீ இன்று உணரும் வலி நாளை உன் உள்ளத்தை மேலும் மென்மையாகவும் வலிமையாகவும் மாற்றும். உன் இதயம் சோர்ந்து போகும் நேரங்களில் அமைதியாக இரு. அமைதியில்தான் ஆன்மாவின் உண்மையான குரல் கேட்கப்படுகிறது. வெளியில் இருக்கும் சத்தங்கள் மனதை கலக்கச் செய்யலாம். ஆனால் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதி என் இருப்பின் அடையாளம். அந்த அமைதியை நீ உணர ஆரம்பித்தால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி உதிக்கும். என் பிள்ளையே, வாழ்க்கை ஒரு புனிதப் பயணம். அந்த பயணத்தில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவை வளர்க்கும் ஒரு படியாகும். சில நேரங்களில் அந்த படிகள் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த கடினத்திற்குள் கூட ஒரு மறைந்த அருள் இருக்கிறது. அதை உணர பொறுமை தேவை. உன் மனம் ஏன் இவ்வளவு சோதனைகள் வருகிறது என்று கேட்கலாம். ஆனால் நினைவில் கொள், பலமாக நிற்கும் மரம் பல காற்றுகளை எதிர்கொண்டதால்தான் உறுதியானதாகிறது. அதுபோல உன் ஆன்மாவும் சோதனைகளால் உறுதியடைகிறது. நீ இன்று அனுபவிக்கும் துயரங்கள் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை உள்ளிருந்து எழுப்ப வருகிறவை. நீ உன் இதயத்தில் அன்பை வளர்த்து காப்பாற்று. அன்பு என்பது தெய்வத்தின் மூச்சு. அந்த அன்பு உன் வாழ்வில் இருந்தால் எந்த இருளும் நீண்ட காலம் தங்க முடியாது. அன்புடன் பேசும் வார்த்தைகள் பிறரின் இதயத்தை மட்டுமல்ல, உன் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும். என் பிள்ளையே, உன் மனதில் தோன்றும் பயங்களை மெதுவாக விடு. பயம் என்பது உண்மையல்ல, அது மனத்தின் நிழல். நம்பிக்கை வந்தால் அந்த நிழல் மறைந்துவிடும். நீ என் நாமத்தை நினைத்து உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்தால் அந்த நம்பிக்கை உனக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறும். நீ எடுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு அருளின் வரம். அந்த சுவாசத்தில் நன்றி உணர்ந்தால் உன் மனம் மெதுவாக அமைதியாகும். நன்றி உணரும் இதயம் ஒருபோதும் வெறுமையாக இருக்காது. அது எப்போதும் தெய்வீக சக்தியால் நிரம்பியிருக்கும். என் பிள்ளையே, உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அதை மறைக்க வேண்டாம். அந்த கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமல்ல, அது உன் இதயத்தின் தூய்மையின் அடையாளம். அந்த கண்ணீரின் பின்னால் ஒரு புதிய நம்பிக்கை முளைக்கும். நீ பல நேரங்களில் எதிர்பார்த்த பாதை கிடைக்காமல் போகலாம். ஆனால் என் அருள் உனக்காக இன்னொரு பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாதை சில நேரங்களில் நீ நினைத்ததை விட சிறந்ததாக இருக்கும். அதனால் மனம் கலங்காமல் என் மீது நம்பிக்கை வைத்து நட. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய தொடக்கம். நேற்று நடந்த துயரங்களை மனத்தில் வைத்துக்கொண்டு இன்று வாழ வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புனித வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அன்பாலும் நல்ல எண்ணங்களாலும் நிரப்பு. உன் உள்ளத்தில் கருணை இருந்தால் நீ எங்கு சென்றாலும் அமைதி உன்னை பின்தொடரும். கருணை கொண்ட இதயம் தெய்வத்தின் ஆலயமாக மாறும். அந்த ஆலயத்தில் நான் எப்போதும் இருப்பேன். நீ ஒருவருக்கு உதவி செய்யும் போது அந்த உதவி சிறியது என்று நினைக்க வேண்டாம். சிறிய தீபமும் இருளை அகற்றும் சக்தி கொண்டது. அதுபோல் சிறிய நன்மையும் உலகில் பெரிய ஒளியை பரப்பும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை ஒரு விதை போல. அதை அன்பாலும் பொறுமையாலும் வளர்த்து காப்பாற்று. அந்த விதை ஒரு நாள் பெரிய மரமாக வளரும். அந்த மரம் உனக்கும் பலருக்கும் நிழல் தரும். சில நேரங்களில் நீ எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பாய். அந்த நேரங்களில் அதிகமாக யோசிக்க வேண்டாம், அமைதியாக இரு. காலம் சென்றபின் எல்லாம் தெளிவாகத் தெரியும். வாழ்க்கையின் பல உண்மைகள் அமைதியில்தான் வெளிப்படுகின்றன. நீ எப்போது என் நாமத்தை நினைத்து ஜெபிக்கிறாயோ அந்த நேரத்தில் உன் ஆன்மா ஒரு புனித அமைதியை அடையும். அந்த அமைதி உன் மனத்தின் குழப்பங்களை மெதுவாக அகற்றும். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை நீ மறந்துவிடாதே. சில நேரங்களில் வாழ்க்கையின் இருள் அந்த ஒளியை மறைக்கலாம். ஆனால் அந்த ஒளி ஒருபோதும் அணையாது. அது உன் உண்மையான இயல்பு. நீ அன்புடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை தானாகவே அருளின் பாதையில் செல்லும். அன்பு கொண்ட மனம் எப்போதும் மகிழ்ச்சியை கண்டடையும். அந்த மகிழ்ச்சி வெளியில் கிடைப்பதல்ல, அது உன் உள்ளத்தில் இருந்து வரும். உன் துயரங்கள் இன்று பெரிதாகத் தோன்றலாம். ஆனால் காலம் கடந்த பின் அவை உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய அலை போலவே தோன்றும். கடலின் ஆழத்தில் எப்போதும் அமைதி இருப்பது போல உன் ஆன்மாவின் ஆழத்திலும் அமைதி எப்போதும் உள்ளது. என் பிள்ளையே, அந்த அமைதியை கண்டுபிடி. அது உன் இதயத்தின் ஆழத்தில் உள்ளது. அதை உணர்ந்தவுடன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை அசைக்க முடியாது. நீ எப்போது மனம் தளறுகிறாயோ அப்போது என் அருளை நினைவு கூர். நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் காக்கிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன். நீ தனியாக இல்லை, என் பிள்ளையே. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் கலந்திருக்கிறது. உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் என் ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் துயரங்கள் மறையும். உன் இதயம் அமைதியை காணும்.
உன் வாழ்க்கை நம்பிக்கையின் ஒளியால் நிரம்பும். அன்புடன் வாழ்ந்தால், கருணையுடன் நடந்தால், என் அருள் உன்னை என்றும் காக்கும். நினைவில் கொள், என் பிள்ளையே, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் இதயம் என்னை அழைக்கும் வரை, என் அருள் உன்னை தாங்கி நடத்திக் கொண்டே இருக்கும். உன் பாதை ஒரு நாள் முழுமையான அமைதியும் ஆனந்தமும் கொண்ட புனித ஒளியால் நிரம்பும். என் பிள்ளையே, உன் துயரங்கள் விரைவில் மறையும். இன்று உன் மனம் சோர்ந்து நிற்கும் போல தோன்றலாம். எண்ணங்களின் அலைகள் உன்னை அமைதியின்றி அலைக்கழிக்கலாம். ஆனால் நினைவில் கொள், உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நிலையான அமைதி இருக்கிறது. அந்த அமைதி என் அருளின் இடம். நீ அமைதியாக என்னை நினைக்கும் தருணங்களில் அந்த அமைதி மெதுவாக வெளிப்பட்டு உன் மனதைத் தழுவும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு காரணமின்றி வருவதில்லை. ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவை வளர்க்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. சில பாடங்கள் இனிமையாக இருக்கும், சில பாடங்கள் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை மேலும் விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக் கொடுக்கின்றன. என் பிள்ளையே, நீ எப்போதாவது தனிமை உணர்ந்தால் உன் சுவாசத்தை கவனித்து அமைதியாக இரு. அந்த சுவாசத்தில் என் அருள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கையின் ஒரு புனித வரம். அந்த வரத்தை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டால் உன் இதயம் மெதுவாக இலகுவாகும். மண்ணில் புதைந்து இருக்கும் விதை இருளை குறை கூறாது. அது அமைதியாக காத்திருந்து முளைக்கிறது. அதுபோல நீயும் பொறுமையுடன் காத்திரு. இன்று உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகள் நாளை ஒரு புதிய மலர்ச்சியை உனக்கு தரும். பொறுமையுடன் இருந்தால் அந்த மலர்ச்சியின் அழகை நீ கண்டடைவாய். உன் மனதில் தோன்றும் துயரங்களை ஒதுக்கி வைக்க முயற்சிக்காதே. அவற்றை என் அருளின் முன் வைக்கவும். அவை மெதுவாக கரைந்து போகும். ஒரு ஆற்றில் விழும் கல் நீரை நிறுத்த முடியாதது போல துயரங்களும் வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறுத்த முடியாது. என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை மறைக்காதே. அந்த அன்பு உன் வாழ்வின் மிகப்பெரிய செல்வம். அன்பு கொண்ட மனம் எங்கு சென்றாலும் ஒளியை பரப்பும். அன்பு என்பது ஆன்மாவின் மொழி. அந்த மொழியில் பேசும் இதயம் எப்போதும் என் அருகில் இருக்கும். நீ பிறரை பார்த்து நன்மை நினைக்கும்போது அந்த எண்ணமே ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. நல்ல எண்ணங்கள் விதைகளைப் போன்றவை. அவை முளைத்து ஒரு நாள் மகிழ்ச்சியின் மரமாக வளரும். நீ விதைக்கும் அன்பு ஒரு நாள் உனக்கு பல மடங்கு திரும்பி வரும். என் பிள்ளையே, உன் மனத்தில் கோபத்தை நீண்ட நேரம் தங்கவிடாதே. கோபம் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை குலைக்கும். மன்னிக்கும் இதயம்தான் உண்மையான வலிமையை கொண்டது. மன்னிப்பு உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை புரியாத பாதையில் நடத்தும். அந்த பாதை ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று நீ எண்ணலாம். ஆனால் மலை ஏறும் பயணம் கடினமாக இருந்தாலும் அதன் உச்சியில் கிடைக்கும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். அதுபோல் சோதனைகள் முடிந்த பின் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி உதிக்கும். நீ எப்போது என் நாமத்தை நினைத்து அமைதியாக இருக்கிறாயோ அப்போது உன் மனம் மெதுவாக தெளிவடையும். அந்த நினைவு உன் ஆன்மாவை ஒரு புனித ஆற்றைப் போல சுத்தமாக்கும். அந்த ஆறு உன் கவலைகளை மெதுவாக எடுத்துச் செல்லும். என் பிள்ளையே, உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய ஆசீர்வாதம். அந்த விடியலை நம்பிக்கையுடன் வரவேற்றுவாள். நேற்று நடந்த துயரங்களை மனதில் சுமந்து கொண்டே நடக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். உன் இதயத்தில் நன்றி உணர்வு இருந்தால் வாழ்க்கை இனிமையாக மாறும். நன்றி சொல்லும் மனம் துயரத்தை மெதுவாக கரைத்துவிடும். சிறிய மகிழ்ச்சிகளிலும் நன்றி உணர்ந்தால் உன் இதயம் நிறைவுடன் நிரம்பும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை பாதுகாத்துக்கொள். அந்த அமைதிதான் உன் ஆன்மாவின் உண்மையான செல்வம். வெளியில் இருக்கும் மாற்றங்கள் அந்த அமைதியை குலைக்க முடியாது. நீ ஒரு நாள் விழுந்ததாக நினைத்தாலும் அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். விழுந்த இடத்திலிருந்து எழும் மனிதன்தான் உண்மையான வலிமையை அறிகிறான். அந்த வலிமையை உனக்கு தருவது என் அருள். உன் துயரங்கள் இப்போது பெரியதாக தோன்றலாம், ஆனால் காலம் சென்றபின் அவை ஒரு சிறிய நினைவாகவே இருக்கும். கடலில் எழும் அலைகள் கடலின் ஆழத்தை மாற்ற முடியாதது போல வாழ்க்கையின் சோதனைகளும் உன் ஆன்மாவின் அமைதியை மாற்ற முடியாது. என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்பு. அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். இருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு தீபம் அதை அகற்ற முடியும். அந்த தீபம் உன் நம்பிக்கை. நீ அன்புடன் நடந்தால் உலகம் உன்னிடம் மென்மையாக நடக்கும். கருணையுடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை அருளால் நிரம்பும். பிறரின் துயரத்தை புரிந்து கொள்ளும் இதயம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ ஒருவருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலும் அது ஒரு தீபம் ஏற்றுவது போல. அந்த தீபம் அவர்களின் மனதில் ஒளி தரும். அப்படிப்பட்ட ஒளிகள் உலகத்தை அழகாக்குகின்றன. என் பிள்ளையே, வாழ்க்கையின் ஓட்டத்தில் சில நேரங்களில் சோர்வு வரும். அந்த நேரங்களில் அமைதியாக நின்று சுவாசி. உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் என்பதை நினைவு கூர். அந்த நினைவு உனக்கு புதிய வலிமையை தரும். நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை வழிநடத்துகிறது. நீ காணாத பல தருணங்களில் என் கரம் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கை கொண்ட இதயம் ஒருபோதும் வெறுமையாக இருக்காது. அந்த இதயம் எப்போதும் அருளின் ஒளியால் நிரம்பியிருக்கும். அந்த ஒளி உன் வாழ்வை மெதுவாக மாற்றும். என் பிள்ளையே, உன் மனதில் அமைதியை வளர்த்து காப்பாற்று. அன்பை வளர்த்து காப்பாற்று. நம்பிக்கையை வளர்த்து காப்பாற்று. இந்த மூன்றும் உன் வாழ்வின் புனித விளக்குகள். நீ அவற்றை காக்கும் வரை என் அருள் உன்னை என்றும் காக்கும்.
உன் துயரங்கள் கரையும். உன் மனம் அமைதியைக் காணும். உன் வாழ்க்கை நம்பிக்கையாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பும். நினைவில் கொள், என் பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் இருக்கிறது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் என் ஒளி உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. உன் துயரங்கள் மறைந்து உன் இதயம் ஒரு நாள் முழுமையான அமைதியை அடையும்.